வணக்கம் நண்பர்களே. உங்கள் குழந்தை படிக்க உட்கார்ந்ததும் சில நிமிடங்களிலேயே கவனம் சிதறுகிறதா? படித்ததை உடனே மறந்து விடுகிறதா? கவலை வேண்டாம். இந்த வீடியோவில் குழந்தைகளின் கவனம் மற்றும் நினைவாற்றலை அதிகரிக்கும் 7 எளிய வழிகளை 15 நிமிடத்தில் பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. டிப் 1. மூச்சுப் பயிற்சி. முதல் வழி மூச்சுப் பயிற்சி. இது குழந்தைகளின் மனதை அமைதியாக்கும் மிக எளிய பயிற்சி. 4 வினாடி மூச்சை இழுக்கணும், 4 வினாடி பிடிக்கணும், 4 வினாடி மெதுவாக வெளியே விடணும். இந்த பயிற்சியை படிக்க ஆரம்பிக்கும் முன் 3 முறை செய்தாலே கவனம் தானாக அதிகரிக்கும். டிப் 2. மூளை பயிற்சி. இரண்டாவது மூளை பயிற்சி. வலது கையை இடது முழங்காலில் தொடணும், அப்புறம் இடது கையை வலது முழங்காலில் தொடணும். இதை 20 முறை செய்ய சொல்லுங்க. இந்த பயிற்சி இடது மற்றும் வலது மூளை பகுதிகளை இணைத்து நினைவாற்றலை அதிகரிக்க உதவும். டிப் 3. திரை நேர கட்டுப்பாடு. மூன்றாவது மொபைல் மற்றும் டிவி கட்டுப்பாடு. அதிகமாக மொபைல் டிவி பார்க்கும் குழந்தைகளுக்கு கவனம் குறைவாக இருக்கும். அதனால் படிக்கும் நேரத்திற்கு முன் மொபைல் டிவி வேண்டாம். ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1 மணி நேரம் மட்டும் திரை நேரம் அனுமதி கொடுக்கலாம். டிப் 4. நினைவாற்றல் விளையாட்டு. நான்காவது நினைவாற்றல் விளையாட்டு. 5 பொருட்களை குழந்தைக்கு காட்டுங்க, 30 வினாடி கவனிக்க சொல்லுங்க, பிறகு மறைத்து எந்தெந்த பொருட்கள் இருந்தது என்று சொல்லுங்க. இந்த விளையாட்டு குழந்தைகளின் நினைவாற்றலை வேகமாக வளர்க்கும். டிப் 5. மூளைக்கு நல்ல உணவு. ஐந்தாவது மூளைக்கு நல்ல உணவு. பாதாம், வால்நட், வாழைப்பழம், பால், முட்டை இவையெல்லாம் மூளை வளர்ச்சிக்கு மிகவும் நல்லது. ஜங்க் உணவு, அதிக சர்க்கரை இவைகளை தவிர்க்க முயற்சி செய்யுங்க. டிப் 6. படிக்கும் சரியான முறை. ஆறாவது 25-5 படிப்பு முறை. 25 நிமிடம் படிப்பு, 5 நிமிடம் ஓய்வு. இந்த முறையில் படித்தால் சலிப்பு வராது, கவனம் நீண்ட நேரம் இருக்கும். டிப் 7. தூக்கம். ஏழாவது சரியான தூக்கம். குழந்தைகளுக்கு தினமும் 8 முதல் 9 மணி நேரம் தூக்கம் அவசியம். இரவு நேரத்தில் மொபைல் பயன்படுத்தினால் நினைவாற்றல் குறையும். இந்த வழிகளை தினமும் பின்பற்றினால் உங்கள் குழந்தையின் கவனம் மற்றும் நினைவாற்றல் நிச்சயமாக அதிகரிக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கிரியேட்டிவ் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.